பொதுவா லக்னத்துக்கு 7வது வீட்ல சுக்கிரன் இருக்கக்கூடிய அமைப்ப காரகோ பவனாஸ்தி அமைப்பு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதாவது திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப இது எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இதற்கு சில விதிவிலக்குகள்லாம் உண்டு. அதாவது சுக்கிரன் லக்னத்திலேருந்து 7வது வீட்ல இருந்தாலுமே, அந்த வீடு சுக்கிரனுக்கு ஆட்சி வீடோ, உச்ச வீடோ இருக்கும்போது, இந்த காரக பவனாஸ்தியானது கண்டிப்பா செயல்படாது. எப்போ சுக்கிரன் 7வது வீட்ல உட்காரும்போது, அந்த வீடு சுக்கிரனுக்கு பகை வீடா இருக்கும்போது, இந்த காரக பவனாஸ்தியானது செயல்படும். அதே மாரி அந்த வீட்ல சுக்கிரன் கூட லக்ன அவயோகர்கள்லாம் சேர்ந்து இருக்கும்போது, இந்த காரக பவனாஸ்தியானது கண்டிப்பா சுக்கிர திசையில வலுத்து செயல்படும். அப்படிங்கிறது தான் இங்க விதி. பொதுவா லக்னத்துக்கு 7வது வீட்ல சுக்கிரன் இருக்கக்கூடிய அமைப்ப காரகோ பவனாஸ்தி அமைப்பு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதாவது திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப இது எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இதற்கு சில விதிவிலக்குகள்லாம் உண்டு. அதாவது சுக்கிரன் லக்னத்திலேருந்து 7வது வீட்ல இருந்தாலுமே, அந்த வீடு சுக்கிரனுக்கு ஆட்சி வீடோ, உச்ச வீடோ இருக்கும்போது, இந்த காரக பவனாஸ்தியானது கண்டிப்பா செயல்படாது. எப்போ சுக்கிரன் 7வது வீட்ல உட்காரும்போது, அந்த வீடு சுக்கிரனுக்கு பகை வீடா இருக்கும்போது, இந்த காரக பவனாஸ்தியானது செயல்படும். அதே மாரி அந்த வீட்ல சுக்கிரன் கூட லக்ன அவயோகர்கள்லாம் சேர்ந்து இருக்கும்போது, இந்த காரக பவனாஸ்தியானது கண்டிப்பா சுக்கிர திசையில வலுத்து செயல்படும். அப்படிங்கிறது தான் இங்க விதி.